ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. முரளி முகுந்தன் அவர்களுக்கு தலைவர் ஆனந்தன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். வேகத்தில் பேசினார். கொஞ்சம் மெதுவாக பேசுவார்னு கூட இந்த பொருளை எல்லாம் ஆற்றில் விட வேண்டும், கடலில் விட வேண்டும் என்று வேகமாக போனார். அவரை கொஞ்சம் கிள்ளி என் வாய்க்காலில் விடலாமா அப்படின்னு கேட்டேன். அற்புதமான பேச்சு, அருமையான பேச்சு. நமக்கு கிடைத்தது 1000 பொற்காசு. முரளி முகுந்தன் அவர்கள் சோதிடத்திலே ஒரு ராஜ நடை, தனி நடை, ஜோதிட வீர நடை, பணிவான நடை, சிங்க நடை. மலரிலே தாமரை என்று சொல்வோம். மன்னன் என்றாலே கரிகாலம். தேனிலே கும்புத்தேன், அவர் நிலையிலே கொல்லி மலையாகும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதே இல்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதே இல்லை. இவருடைய சிஸ்டம் எம்எம் அற்புத சிஸ்டங்கள். அவரை நான் மலையே வருக, நிலையான சிஸ்டம் தருக, நாம் அற்புத வேண்டின் கற்பக விநாயகரை காண்போம். இவருடைய அற்புதமான எம்எம் சிஸ்டத்தை காண இவருடைய பெயரிலே பாருங்கள், எண்கணிதம் போல எம் முரளி முகுந்தன், முகுந்தன் முரளி நீங்க வச்சுக்கலாம். முரளின்னு வச்சாலும் சரி, முகுந்தன் முரளின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எம்மாக வருகிறது. ஆக பெயரிலேயே இவருக்கு அற்புதமான செயல்கள் இருப்பதனாலே இந்த அற்புதத்தை அற்புதமாக பேசுமாறு அழைக்கின்றேன். ஓ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்க்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். பள்ளிபாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 33ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பான ஒரு துவக்க விழா. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் இது ஒரு சிறப்பை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த கருத்துக்களுக்கு போயிடலாம். நம்ம தமிழகத்துக்கு ஜோதிடத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய முதல் சங்கம் அப்படின்னா இந்த சங்கம் தான், தாய் சங்கம் தான். ஸோ இந்த தாய் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உண்மையிலுமே ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஜோதிடர்களுக்கு ஒரு வல்லமை திறமைகளும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்த சங்கம் அப்படின்னா நம்முடைய தாய் சங்கம் தான். அப்படியாப்பட்ட தாய் சங்கத்தில் 33ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு எனக்கு இந்த அழைப்புகள் கொடுத்த தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும், மற்ற நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற குருமார்களுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு பகவானுடைய வைப்ரேஷன் யாரு கிடைக்குதோ உங்களோட சூட்சம கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த நேரத்தில் பக்கத்தால் இருக்கிற குருமார்கள் நிறைய பேர், ஏன்னா இதில் இருக்கிறதுல தாய் சங்கத்தில் இருக்கிறதுல அதிக ஜோதிட ஜாம்பவான்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சங்கம் எது அப்படின்னா நம்முடைய தாய் சங்கம் தான்.
ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜோராக ஒரு முறை கைத்தட்டுங்க, பக்கத்தில் இருக்கிற வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அன்னதான பிரபு பூபதி ஐயா அவர்கள், இந்த நேரத்தில் நான் ஐயாவை பற்றி ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னாவே நம்முடைய அன்னதான பிரபு பூபதியாவை சொல்லலாம். எந்த அளவுக்கு கூட்டங்கள் வந்தாலும் சலிக்காம ஜோதிடருடைய வளர்ச்சிக்கு எங்கேயும் போய் அன்னதானத்துக்கு தயங்கி நிற்காதீங்க, அதை நான் இருக்கிறேன் அப்படின்றதும், அது நம்முடைய ஈரோட்டுக்கு, நம்ம பள்ளி வளர்த்த அருகில் ஈரோட்டில் ஐயா இருக்கிறதும் நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பாக்கியம் தான். அவர் நம்ம ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலையும் ஐயாவுடைய மகத்தான சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருவண்ணாமலையில் அகில உலக லெவலில் மாநாடு நடைபெற்ற மாநாட்டில் டாக்டரேட் பட்டமும் ஐயா அவர்களுக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, நமக்கெல்லாம் ஜோதிடருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா அது பாண்டிச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐயா அவருடைய கையில் வாங்கினது. அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் தொடர்ந்து நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்று மனதார நான் அந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் எல்லா வகையான நுணுக்கத்தையும் சூட்சமத்தையும் ரொம்ப அற்புதமான முறையில் தொடர்ந்து நம்முடைய தாய் சங்கத்திலேருந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் எடுக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே சனி பகவான் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ சனீஸ்வர பகவான் நம்ம எந்த அளவுக்கு நாம் வலிமைப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கூட்டமும் வரும், ஜோதிடனுடைய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள் யாரு? 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனி திசை, சனி புத்தி, இது போன்ற நடக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக ஜாதகம் பார்க்க வருவார்கள். அந்த வகையில் எடுக்கும் பொழுது அந்த பொக்கிஷத்தை கூட நம்முடைய ஈரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய சனி வாழ்க்கை குணசேரன் ஐயா இருக்கிறாரு. அதனால ஐயா அவர்கள் இங்க சங்கத்திற்கு வந்திருக்கிறது. ஐயாவுடைய கருத்துகள், நாடி முறைகள், இதெல்லாமே ரொம்ப அற்புதமான முறையில் நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுல சிறப்பு மிக்கவர். ஐயா அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்குது, நம்முடைய தாய் சங்கத்து வருகை புரிந்திருக்கு. உண்மையாலுமே அவரை பார்த்தது ரொம்ப ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது தொழில் நல்ல முறையில் சிறப்பாக வரணும்னு நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன். சனீஸ்வரவான அனுகிரன் நமக்கு நல்லா கிடைக்கணும். அதனால தான் ஐயா சனி வாழ்க குணசேகரன் ஐயா. அப்போ நம்முடைய ஜோதிட தொழிலுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுல சனி வாழ்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல் முறையாக முழக்கமிட்டவரும் ஐயா அவர்கள். ஐயாவும் இங்கே ஈரோடு அருகில் இருப்பது ஒரு பெரும் மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ அதனால் ஐயா அவர்களுக்கு ஒரு தடவை மனமார்ந்த ஒரு நன்றியை, கரதோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக சுருக்கமாக ஒரு ஷார்ட்டாக ஒரு பலன் வழிமுறைகளை நான் சொல்லிடுறேன். இந்த எம்எம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் நம்ம பலன் சொல்லலாம். எதுக்கு இந்த பிறவியை நோக்கி எடுத்திருக்கிறாங்க, நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம குறையா இருக்கோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எளிமையாக சொல்றதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறை. அதாவது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில், இப்போ சூரியன் செவ்வாய் நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு ஒரு டிக்கு. இந்த மாரி நவ கிரகங்களுக்கும் அந்த அதிபதியினுடைய கிரகத்தை டிக் பண்ணிட்டு எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் இருக்குது, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரங்கள், ஒவ்வொரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தின் நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்தை தான் இந்த பிறவியில் உங்களுக்கு நாடி செல்வீர்கள். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைகள் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நீங்கள் எங்கே போய் தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் பயன்படுத்தி கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேரோட தான் நிற்பீங்க. தலைமை பொறுப்புக்குன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக சூரியனோட நட்சத்திரத்தில் இல்லாத எந்த கிரகமே இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் அப்படின்னா கண்டிப்பாக தலைமை பொறுப்பில் போகும்போது கெட்ட பேரோட தான் நிற்பீங்க. நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அடுத்தது சந்தனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது, மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். மனசுக்குள்ள குழப்பங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான தாக்கங்கள் உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிலையிலே இருக்காது. அப்போ இதெல்லாம் சந்திரன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்களோட கணவர் அவங்க எதிர்பார்த்த அன்பு, பாசம், அரவணைப்பு சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சிறப்பு தன்மைகளை உங்களுக்கு கொடுக்காது. அது ஆண் ஜாத்திலையாட்டும் பெண் ஜாத்திலையாட்டும். அதேமாரி செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருந்து நீச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு லோ ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பெருசாக விரிவாக பார்க்கலாம். ஆனால் சுருக்கமாக நான் ஒரு வரியில் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம்,
அடுத்தது புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா படிச்ச படிப்புக்கு வேலை வாய்ப்புன்ற சிறப்பு தன்மைகளை கொடுக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம் இதெல்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா. குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பண விஷயத்துல சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. பண தட்டுப்பாட்டு பிரச்சனை அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டுதான் இருக்கும். சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா, குறிப்பா ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் நட்சத்திரத்தில் கிரகம்னா அவங்க திருமணம் வாழ்க்கை பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி லேட் ஆகும். அதே நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் மனைவி மூலமா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாம கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து பாவத்தையும் டச் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியாக எடுக்கலாம். 7ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, சுக்கரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான். அது 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிருச்சு, சுக்கிரன் நீச்சமாயிருச்சு, 2 இதுலயும் நட்சத்திரங்கள் இல்லை, அவங்களுக்கு திருமணமே கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜாதகத்தில். ஸோ இந்த மாரி ஒரு அமைப்பாட்டில் அங்கே சுக்கிரனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு. அப்படி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆடை ஆபரணம் இந்த மாரி விஷயத்துல தேடிக்கிட்டே இருப்பாங்க, அதுல ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க. அதே மாதிரி தான் குருவோட நட்சத்திரம் இல்லைன்னா பணம் திருப்தி அடைய மாட்டாங்க. பண விஷயத்துல அவங்க தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்தி அடையாத ஒரு விஷயங்கள் எந்த கிரகத்தோட நட்சத்திர கிரகம் இல்லையோ அது திருப்தி அற்ற தன்மைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சனியினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. உங்க தொழில திருப்தி அற்ற தன்மையில் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எதுலையும் திருப்தி இருக்காது தொழிலை பொறுத்த வரைக்கும். அப்ப ராகுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆசைகள் நிறைய இருக்கும், கற்பனை ஆசைகள் கற்பனை எண்ணங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைவேறாம நிறைய விஷயங்கள் தோல்விகள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப கற்பனை எண்ணங்கள் அதிகம் இருக்கும், ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கும். அது செயல்படுத்துறது நிறைய தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க, நம்பகற்ற தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி ஞானம், ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுலேயும் திருப்தி அடைய மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த மாரி தான் அவங்களோட அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இதில் சிறந்த ஜோதிடராக வருவதற்கு அவங்களோட ஜாதக கட்டத்தில் எப்படி அமைப்பு இருக்கும்? இந்த ஒரு விஷயத்தை நான் எல்லா மேடையிலுமே நான் வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்கிற ஜோதிட மாநாட்டத்தில் குறிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் புதனோட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும், குருவோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும், கேதுன நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கணும். இது 3 இருந்தால் அந்த ஜோதிடர் சிறந்த ஜோதிடர். இயற்கையாகவே அவங்களுக்கு ஜோதிடத்து மேலே ஒரு வல்லமை திறமையில் ஏற்படுத்தி கொடுக்கும். குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும், புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும், கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். இது 3 இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த ஜோதிடர் ஆவார். அப்ப ஜோதிடத்தின் மேல இருக்கக்கூடிய விஷயத்துல அது இயற்கையே பிரபஞ்சமா அவங்களுக்கு நல்வழிப்படுத்தும். சரி, இப்ப இதுல இல்ல, ஆனா நான் ஜோதிடத்தில் இருக்கிறேன், ஆனா நான் ஜெயிக்கணும், இதுக்கு என்ன வழிமுறை? பெரும்பாலான பிரபலமான ஜோதிடர்கள் அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அவங்கள குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும், கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும், அடுத்தது புதனோட நட்சத்திரத்திலையும் கிரகங்கள் இருக்கும். ஸோ அப்போ இதில் 3ல் ஏதோ ஒன்று இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாற்றங்கள் பண்ணால் நமக்கு சிறப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் இல்லை, ஆனால் நான் ஜோதிடத்தில் இருக்கிறேன், நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும், கூட்டம் வரணும், நல்ல வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் டி ஆஸ்ட்ரோ, எம்இ ஆஸ்ட்ரோ, பி ஆஸ்ட்ரோ இல்லை பிஹெச்டி ஆஸ்ட்ரோ படித்து பட்டம் வாங்கி அது உங்கள் பேருக்கு அந்த பக்கம் போடுங்க. அந்த புதனுடைய பலங்கள் ஆட்டோமேட்டிக்காக பலப்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, ஆனால் நான் ஜோதிடம் பார்க்கணும், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகணும், தனம் பணம் நல்லா வரையில் வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துணை பெயர் ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்தனா அப்படின்னு ஒரு கௌரவ பட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தை உங்கள் பேருக்கு முன்னாடி போடுங்க. ஜோதிட சிரோன்மணி கந்தசாமி, ஜோதிட சிரோன்மணி முருகேசன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குருவோடைய தன்மைகள் பலங்கள் பலப்படுத்தி கொடுப்பதற்கு எப்பயுமே குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்ததுன்னா அவங்க இந்த மாரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப சிறப்புத்தன்மை. கேது இது கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா தான் முன்னாடி அந்த துணை பெயர் போட்டுக்கணும். குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா குருவனுடைய பெயரை உச்சரிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மிஷ்டி குருவே நமக அப்படின்னு குரு வாழ்க குருவே துணை. குருவோட நட்சத்திரம் இல்லைன்னா குருவோட பேரை சொல்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா தான் அந்த துணை பெயர்
உங்களுக்கு என்ன பட்டங்கள் கொடுத்தாங்களோ அது பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இது நம்முடைய எம்எம் சிஸ்டத்தில் ஒரு ஜோதிடர் ஆகுவதற்கான மிக வல்லமை திறமை எளிமையான முறையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி நட்சத்திரத்தில், 5ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில், 9ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில், இந்த 3 அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் உங்களுக்கு நல்ல புண்ணியம், நல்ல ஒரு வலுவான ஜாதகம் அப்படின்றது அழகா அற்புதமாக நம்ம சொல்லலாம். இப்போ லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். அதோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நீங்கள் செய்யப்பட்ட கர்மா நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பீங்கன்னு அர்த்தம். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்துச்சுன்னா உங்கள் தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா தாத்தா செய்யப்பட்ட கர்மா உங்களுக்கு வேலை செய்யும். என்னைக்குமே 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா கம்பல்சரி அவங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அப்போ குலதெய்வ வழிபாடு என்னைக்கு செஞ்சால் அதோடைய முழு சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, பௌர்ணமி நாளில் புது ஆடை அணிவிந்து கொண்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யும் போது அது நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது 5ஆம் பாவத்தை பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் நம்ம செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்தது 9ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து விட்டால் அவர்களுக்கு அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யும். அந்த 9ஆம் பாவத்தினுடைய அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லைன்னா 9ஆம் பாவத்தினுடைய கர்மா, அதாவது அப்பா செய்யப்பட்ட கர்மா உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ பாவம் புண்ணியம் எது நமக்கு வேலை செய்கின்றது? 1, 5, 9 இதனுடைய அதிபதியினுடைய தன்மையை வைத்து நம்ம எளிமையாக பலன் சொல்வதற்கு நமக்கு உறுதுணையாக நமக்கு அமைத்து கொடுக்கும். ஸோ இந்த மாரி 12 பாவத்துக்குமே இருக்குது. 12 பாவத்துக்குமே அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை வைத்து அதோட குணத்தை வைத்து நம்ம உடம்புக்குள்ள என்ன உறுப்பு பாதிப்படைய வைக்கும், இதெல்லாம் நிறைய நுணுக்கமான ஒரு விஷயத்தில் இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில் நம்மளால் பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பரிகார முறைகள் அப்படின்றது நிறைய தகவல் இருக்கும். டிப்ஸ், சின்ன சின்ன டிப்ஸான ஒரு விஷயங்கள் நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தை சரியாக செஞ்சால் பெரிய பெரிய வெற்றிகள் நமக்கு குமியும். சின்ன சின்ன விஷயத்த தப்பாக செஞ்சோம்னா பெரிய பெரிய வெற்றிகள் நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்போ இந்த சின்ன சின்ன தகவலை நம்ம சரியான முறையில் சேகரித்து வச்சு வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள், மிகவும் சிறப்பான தன்மையில கொடுக்கும். இதில் நிறைய பேர் குருமார்கள் இருப்பீங்க, ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு 3 டிப்ஸ் மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இதில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இது நல்லா இருந்தால் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கூட்டம் வரல, பணம் வரவு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுக்கப்பட்ட குருமார்கள் அவர்களை போய் நேராக பார்த்துட்டு பொன்னாடை போற்றி பழம் வாங்கிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அடுத்த நாள் உங்களுக்கு கூட்டம் வந்துடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட குருமார்கள் அவங்கள கூட்டம் வரலைன்னா நீ அவங்கள போய் பார்த்து, ஏன்னா என்ன சொல்கிறோம், குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குருவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் வரும், ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கூட்டங்கள் வரும். எல்லாத்துக்கும் குருமார்கள் இருக்காங்களா? குருமார்கள் இருக்கிறவங்க கைத்தட்டலாம், குருமார்கள் இல்லாதவங்க கைத்தட்டாதீங்க. ஓ, இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். ரைட், சந்தோஷம். குருமார்களை நீங்கள் அடிக்கடி நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமாரை நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு கூட்டங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன் தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பணம் வைக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இந்த பொருள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஒன்று பச்சை கற்பூரம், அடுத்தது ஏலக்காய். பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் வச்சு எடுக்கல இந்த 2 பொருள் இருந்ததுன்னா பண சேமிப்பு அதிகரிக்கும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எந்த நாளில் உங்களுக்கு பணம் சேமிப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்குது. உங்களுக்கு பணம் எந்த நாளில், அது உங்களுக்கு சந்திராஷ்ட நட்சத்திரமாக இருக்கலாம், மற்ற நட்சத்திரமாக இருக்கலாம், தாராவளி இல்லாத நட்சத்திரம் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே பணம் தன வரவு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 2ஆம் இடத்து அதிபதி ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறார், அவருடைய பாகைக்கலை என்ன, அவர் எந்த இடத்துல இருக்கா அவருடைய பாகைக்கலை எழுதிக்கிங்க. அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதனுடைய பாகைக்கலை எழுதிக்கிங்க. இது 2ஐயும் சேர்த்து கூட்டி 360க்கு மேலே வந்தால் 360க்குள்ளே மேலே வந்தால் கழிச்சிக்கங்க. 360க்குள்ளே அப்படியே வந்துடுச்சுன்னா அந்த டிகிரியில் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு தன வருவாய் வரக்கூடிய சூட்சமமான நட்சத்திரம்.
அந்த நட்சத்திர நாளில் உங்கள் வீட்டில் பணம் வச்சு எடுக்கிற இடத்துல அந்த நாளில் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதோ, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறதோ, அல்லது உங்கள் வீட்டில் பணம் வச்சு எடுக்கிற பொட்டியில் வந்து பணம் வைக்கிறதோ, 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா உங்களுக்கு என்ன பணம் வருதோ அந்த அன்னைக்கு மட்டும் பணத்தை அந்த பெட்டியில் வச்சுக்கிட்டே வாங்க. பண ஈர்ப்பு விசைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க செஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு பெரிய பெரிய வெற்றிகள் குமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள். இது 2வது. 3வது விஷயம், நம்ம எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். புது ஆடை எடுக்கக்கூடியதில் அதுக்கு நாள் ரொம்ப முக்கியம். எந்த நாளில் புது ஆடை எடுத்தால் நமக்கு சிறப்பான தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு துணி எடுக்கணும், புது ஆடை எடுக்கணும்னா அது வெள்ளிக்கிழமை நாள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். ஆண்களுக்கு எடுக்கணும்னா அது வியாழக்கிழமை நாள், குழந்தைங்களுக்கு எடுக்கணும்னா அது வந்து புதன்கிழமை நாள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த 3 நாளில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு துணி எடுக்கிறவங்களுக்கு இந்தந்த நாளில் போய் எடுத்தீங்கன்னா அந்த துணி மூலமாக இவங்களுக்கு மகிழ்ச்சியும், அந்த துணி எடுத்து கொடுக்குற உங்களுக்கும் மகிழ்ச்சியும், நல்ல தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய வெற்றி லெவலெல்லாம் வளர்ச்சி கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் அதேமாரி இந்த நிகழ்ச்சி முழுவதுமே வந்து MM ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, நேரடி ஒளிபரப்பு. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வேறு யாருக்கான ஷேர் பண்ணுறனாலும் அதை ஷேர் பண்ணுங்கள். MM ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல், சரிங்களா? இது வரைக்கும் என்னுடைய சிறப்பான ஒரு சொற்பொழிவு கேட்டறிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், ஆனந்த் ஐயா அவர்களுக்கும், ராசப்பன் ஐயா அவர்களுக்கும், மற்ற ஜோதிட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் நிறைய வெளிநாடு மேடையில் கூட நிறைய இடத்துல போய் பேசியிருக்கிறேன். ஆனால் எத்தனை இடத்துல பேசினாலும் இந்த தாய் சங்கத்தில் நான் பேசுறதுல உண்மையிலுமே நான் பெருமை அடைகிறேன் அப்படின்றது நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு அற்புதமான ஒரு தகவல் நிகழ்ச்சி சொல்லிடுறேன். வருகின்ற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாட்கள் சொல்லிடுறீங்க எங்க ஐயா சொல்லிடுறேன். இந்த 3 நாட்கள் வந்து நம்ம இதே மண்டபத்தில் 6 படை ஜோதிட திருவிழா அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு பட்டமளிப்பு விழா நடத்துகிறேன். நான் இங்கே நிறைய ஜோதிடர்கள் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் அந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அழைப்பதில் வந்து தலைவர் கையில் நாங்கள் கொடுத்துறோம். இது ஒரு அழைப்பதலாக ஏற்றுக்கொண்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். 3 நாளைக்கு உணவு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது, தங்குமிடம் இங்கே பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அந்த விழாவுக்கு கணபதி ஹோமம் வெள்ளிக்கிழமை நாளில் கணபதி ஹோமம் காலையில் டைமில் இங்கே நடக்கும், உள்ளுக்குள்ளார் நடக்கும். அந்த கணபதி ஹோமில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே வந்து 5 வகையான பொருட்கள், நவகிரக மாலை, அடுத்து வந்து ருத்ராட்சம் 1, அடுத்தது விநாயகருடைய சக்கரம் பிரேம் போட்ட பெரிய சக்கரம் 1 பிரேம் 1, அடுத்து சுமங்கலி பொருட்கள், மொத்தம் வந்து 5 வகையான பொருட்கள் பையில் போட்டு பேக்கில் போட்டு உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதேமாரி வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே 2024ஆம் ஆண்டு காலாண்டர், அடுத்தது டைரி, இது 2மே வந்து வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்பளிப்பாக கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதனால் இந்த விழாவிற்கு அனைவரும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நான் ஒன்று சொல்லிட்டுமாங்க. எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நம்முடைய பள்ளிவள ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன சிறப்பு செய்கின்றோம். அதற்கு மட்டும் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 1 நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டினால் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். வாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த சுப்பிரமணியம் வந்துட்டார். எந்த சுப்பிரமணியம்? அன்னார் முகுந்தன் முரளி அவர்களுக்கு இன்றைய தினத்திலே வெவ்வேறு இடங்களிலே ஷெட்யூல் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம கூட்டத்துக்கு வந்திருந்து நமக்கு எல்லா வகையிலும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை பேசியிருக்கிறாரு. அவருக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டுகிறோம். நமஸ்காரம். எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக பள்ளிபாளைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு நன்கொடை 10,000 ரூபாய் கொடுக்கின்றேன். தம்பி நான் நினைத்தது போலவே அள்ளி கொடுத்து விட்டார். இன்னும் 2 ஆளுக்கிட்ட அப்படி வாங்க.
செல்லப்பிள்ளை, கல்வி பிள்ளை, செல்லப்பிள்ளை. பையன் அப்படியே ஒரு பேரை சொல்றீங்க. நான் பேசுறேன். பள்ளிப்பாளையம் ஜோதிடர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஈரோடு எஸ் ஆனந்தன் அண்ணா அவர்களுக்கு முகுந்தன் முரளி அண்ணார் அவர்கள் MM சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்துகின்றார். அத்துடன் பரிவட்டம் கட்டுற மாதிரி கிரீடம் துணைத் தலைவர் திரு கனிராவத்தூர்குளம் பி சுப்பிரமணியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பள்ளிப்பாளையம் ஜோதிடர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு PA ஈஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். துணை செயலாளர் திரு PKG அங்கமுத்து அவர்கள் சீராப்பள்ளி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாடி போ ஐயா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி. நீண்டகால நிர்வாகி அண்ணா திரு PK சந்திரசேகரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பீலிக்கல் பாளையம் சண்முகானந்தன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க. ஆமாம், அவ்வளோ சீக்கிரத்தில் கழட்ட மாட்டாங்க சார். ஓடிட்டு இருக்குதுப்பா சார். எங்க சந்திரசேகர்? எங்க சார்? சந்திரசேகர் வாங்க. எங்ககிட்ட எடுத்துக்கலாம். வாங்க ராசப்பு, நீங்க உள்ள போங்க சார். அப்படி கொஞ்சம் நாட்டுக்கு எடுத்துடலாம். அள்ளி கொடுத்த வல்ல இதை கூட ஒரு மந்திரி யாரோ ஒருத்தர் வந்து, ஏன் முரளி ஐயா, இதை கூட என்னமோ இவர் MM வந்து இப்படி தலையில கட்டி கப்பம் கட்டுற மாதிரி பண்றாரியா அப்படின்னு கூட கேவலம் பேசினாங்க.